ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லோ கார்ப் கீரை சூப், ஸ்பினாச் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டரை வந்து ஹீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பட்டர் வேண்டான்னா ஆலிவ் ஆயில் கூட போட்டுக்கலாம். பட்டர் வந்து கருகிராமல் அதை பேனை கொஞ்சம் தூக்கிட்டு ஹீட் பண்ணுங்கள், அது மெல்ட் ஆகிற வரைக்கும். பட்டர் வந்து பாதி மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு, 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வந்து ஆப்ஷனலாக நீங்கள் வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் வெங்காயம் அரைச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி இனிப்பு டேஸ்ட் வரும், அதனால் நான் போடலை. பேபி ஸ்பினாச் இது வந்து ஒரு 2 கை, நம்ம கையில் வந்து 2 கை எடுத்து போட போகிறேன். 2 பேருக்கு வர மாதிரி நான் சூப் செய்ய போகிறேன். அதனால் நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதிகமாக போட்டுக்கலாம். அதே மாதிரி எவ்வளோ திக்காக வேணும் அப்படின்றத பொறுத்தும் இருக்குது, நீங்கள் எவ்வளோ கீரை சேர்க்குறீங்கன்றது. இன்றைக்கி கணக்குக்கு வந்து நான் 2 கை கீரை மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த கீரையும் வந்து இந்த பட்டரில் நல்லா வதங்கணும். இது மாதிரி நல்லா வதங்கி அந்த கீரை அப்படி சுருங்கி அந்த வால்யூம்லாம் கம்மியானதுக்கப்புறமா நீங்கள் வேணும்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து கூட நம்ம குக் பண்ணிக்கலாம். அது இப்படி வதங்கும் போதே கொஞ்சம் தண்ணி தெளித்து வதக்கிட்டிங்கன்னா அது நல்லா வதங்கி வெந்து போயிடும் சீக்கிரம். இப்போ என்ன பண்ணுங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அதிலே வச்சுருங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம அதை அரைச்சிக்கிறலாம். அதே பேனில் இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. அந்த பட்டரில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்குவோம். கீரையை முடிஞ்ச வரைக்கும் நல்லா சாஃப்டாகவே அரைச்சிக்கோங்க. அது அப்படின்னா நம்ம வந்து ஃபில்டர் பண்ண தேவையில்லை. இதை நீங்கள் திருப்பியும் ஃபில்டர் பண்ணிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த ஃபைப்ரஸ் அந்த க்ரீன்ஸ் வந்து வேஸ்ட் ஆகும். அதனால் நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அப்படியே சூப் மாதிரி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இதை குக் பண்ணுங்கள். ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம வதக்கின கீரை தான் இது. இப்போது இந்த கீரையில் வந்து தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். இது வந்து பெப்பர் தூள் நீங்கள் இப்போவே சேர்க்கறனா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சர்வ் பண்ணும்போது அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இப்போ கீரை ஒரு கொதி வந்துருச்சு, கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இதில் என்ன பண்ணுவோம், அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுருங்க. இனி வந்து தேங்காய் பால் 1 கப் நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இது சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து கடையில் அந்த டின்னில் வாங்குகிற தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அது இன்னும் நல்லா திக்காக இருக்கும். கோகோனட் க்ரீம் இருக்கும்ல, அது சேர்க்கலாம், இல்லைனா ஹெவி க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். பெஸ்ட்டு வந்து தேங்காய் பால் நல்லா திக்காக எடுத்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பாலை வந்து எனக்கு தேவைக்கேற்ப நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா கம்மியாக ஊற்றிக்கோங்க. நல்லா தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா நிறையவே தேங்காய் பால் ஊற்றி ஒரு 2-3 பேருக்கு கூட நீங்கள் இதை சர்வ் பண்ண வச்சுக்கலாம். இப்போது தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் இதை குக் பண்ண வேண்டியதில்லை. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப் வந்து வார்மாக இருந்தால் போதும், நம்ம சர்வ் பண்ணுற அந்த டெம்பரேச்சரில் இருந்துச்சுன்னா போதும். அவ்வளோதான், கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஒரு பவுலில், சர்விங் பவுலில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற அந்த சூப் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு 2 ஸ்பூன் ஹெவி க்ரீம் இல்லைன்னா இந்த தேங்காய் பாலே வந்து திக்காக எடுத்துப்போம்ல, அதில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்து மேலே வந்து சும்மா கார்னிஷிங்காக இந்த மாதிரி 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 பாதாம் ஸ்லைஸ் பண்ணி அதையும் மேலே போட்டுக்கோங்க. பாதாம், முந்திரி, ஏதாவது ஒரு நட்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது வந்து நம்ம லஞ்சுக்கு சாப்பிடலாம், இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதோட ஒரு எக் ஆம்லெட் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு பசி தாங்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நைட்டில் மட்டும் கீரையை அவாய்ட் பண்ணிடுங்க. இதோட நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 300 கேலரிஸ்குள்ளே தான் இருக்கும். கார்ப்ஸ் வந்து ரொம்பவே கம்மி, ஒரு 5 to 10 கார்ப்ஸ்குள்ளே தான் இருக்கும். இந்த கீரை சூப் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.